ஹாய் ஹலோ வாங்க. என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து 38 இன்ச்சில் ஒரு கட்டிங் போட்டு காமிக்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம எவ்வளோ மடித்து தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். 14 இன்ச்சு இவங்க இறக்கம் கேட்டிருக்கிறாங்க. 14 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கட்டிங் போட்டு காமிக்கிறேன். உங்களுடைய அளவெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கணும், கழுத்து கை ஆம்கோல் இறக்கம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கான தனி கட்டிங் போட்டு நான் காமிக்கிறேன். கழுத்து இறக்கம் வந்து இவங்க 9 இன்ச்சு கேட்டிருக்கிறாங்க. ஆம்கோல் இறக்கம் வந்து இவங்களுக்கு 6 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம 38 இன்ச்சு உடம்பு சுற்றளவு அப்படின்றதுனால இப்போ வந்து 38 இன்ச்சு நம்ம ப்ளஸ் 4 சேர்த்துனோம் அப்படின்னா 42 இன்ச்சு. அதாவது வந்து டிவைடட் பை 4 போட்டோம் அப்படின்னா 10 இன்ச் வைக்கணும். நான் இவங்களுக்கு 10.25 தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம சாதா ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். சாதா ப்ளவுஸ்க்கு தான் கட்டிங் போட்டு காமிச்சிருக்கிறேன். நீங்கள் லைனிங் போடுறதா இருந்தால், லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் போடுறதா இருந்தால் 10.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கழுத்தெல்லாம் நம்ம வரைஞ்சிக்கலாம். கழுத்து வரைஞ்சி நம்ம கழுத்துக்கு ரவுண்டு போட்டுக்கலாம். ஆம்கோலுக்கு நம்ம 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு நம்ம ஆம்கோல் வச்சுருக்குறோம். அதில் பாதி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேலில் நம்ம கை வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து 5 இன்ச்சு கை சுற்றளவில் எவ்வளோ வருதோ, அதாவது 5 இன்ச்சு கை சுற்றளவில் இறக்கத்தில் நம்மளுக்கு கை சுற்றளவு வந்து எவ்வளோ வருதோ அதில் 2 இன்ச்சு சேர்த்துனோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஆம்கோல் அளவு கரெக்டாக வரும். இவங்க நம்மக்கிட்ட சொல்லலை. என்னுடைய கஸ்டமருடைய அளவும் இவங்க சேம் அளவு தான், இவங்க சொன்ன அளவு தான். அதனால் வந்து அந்த கஸ்டமருடைய அளவு வச்சு இவங்களுக்கு நான் கட்டிங் போட்டு காமிச்சிருக்கிறேன். நம்ம கழுத்தை வெட்டிக்கலாம். இப்போது ஆம்கோல் அளவு வந்து நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, 9.25 இன்ச் வந்தது இல்லையா, அதாவது 5 இன்ச்சில் கை சுற்றளவு வந்து அவங்களுக்கு 14.5 வரும். 14.5ல் பாதி உங்களுக்கு 7.25. 7.25ல் 2 சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 9.25. இப்போ இவங்களுக்கு கை ஆம்கோல் அளவு வந்து 9.25 வந்தது இல்லைங்களா, கரெக்டான ஆம்கோல் அளவு. இப்போ வந்து கையில் நம்ம கை எப்படி வெட்டுறது, கையில் அளவு கரெக்டாக வருதா அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 9.25 வருது இல்லைங்களா, இந்த 9.25 இதில் எப்படி வரணும், எப்படி வெட்டணுன்றதை காமிக்கிறேன். இவங்களுக்கு துணி பத்தாது, நம்ம ஜாயின் போடுற மாதிரி தான் வரும். நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மடித்து ஹெம்மிங் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த துணி நீங்கள் விட்டுக்குங்க. விட்டுட்டு இவங்க 7 இன்ச்சு இறக்கம் கேட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் எவ்வளோ பிடிச்சு தைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி துணி விட்டுக்குங்க. நம்ம 7.5 வச்சுட்டு மேலே 3.25 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ மைனஸ் பண்ணியாச்சுங்களா. இப்போ இதில் 9.25 இன்ச்சு வருது. 9.25ல் நீங்கள் -1 பண்ணி 8.25, இந்த இடத்துல நீங்கள் 8.25 மார்க் பண்ணுங்கள். 8.25 மார்க் பண்ணிவிட்டு கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 8.25 மார்க் பண்ணிங்க இல்லையா, காரணம் என்னென்னா, இப்போ ஆம்கோல் வந்து நம்மளுக்கு 9.25 வந்துதா, -1 பண்ணி இங்கே 8.25க்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கர்வ் லைன் வரைஞ்சி நீங்கள் அளவு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்கோல் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், 9.25 வரணும். பார்த்தீங்களா, 9.25 இன்ச்சு உங்களுக்கு கை ஆம்கோல் அளவு வந்துருச்சு. இதை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு ஜாயின் போடுற மாதிரி தான் வரும் துணி. இதை நம்ம அர்க்காத் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ இந்த மிட்லைன்லேயும் நம்ம ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம ஃப்ரண்ட் தட் வெட்டிக்கலாம். இது வந்து கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். இந்த அர்க்காத்துலேருந்து கரெக்டாக அந்த அர்க்காத்து கரெக்டாக இருக்குதா உங்களுக்கு, அவ்வளோதான். ஃப்ரண்ட் தட் வெட்டிக்கலாம். இவங்களுக்கு வந்து நான் கிராஸ் வந்து 13.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். போதும், 13 இன்ச்சு போதுமான அளவு தான். ஏன்னா ரொம்ப நீங்கள் கிராஸ் வந்து 14 இன்ச்சு இறக்க வச்சு அதே சேம் 14 இன்ச்சு நீங்கள் கிராஸும் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கிராஸ் ரொம்ப பெருசாக கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க. கிராஸ் எனக்கு லூஸ் விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காரணம் உங்களுக்கு. வாங்க, பேக்கில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உள்ளடக்கி ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மார்க் போட்டுக்கலாம். இவங்க வந்து கழுத்து இறக்கம் வந்து 7 இன்ச்சு சொல்லியிருக்கிறாங்க. 7 இன்ச்சு அப்படின்னா நம்ம 6.25 மார்க் பண்ணால் தான் 7 இன்ச்சு கரெக்டாக வரும். நம்ம கழுத்து வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிக்கிறேன். இதை பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாட்டியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம 13.5 இன்ச்சில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து சைடில் 2.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம 13 இன்ச்சு தான் நம்ம கிராஸ் மார்க் பண்ண போகிறோம். எங்களுக்கு கிராஸு. இப்போ வந்து மிட்லைன் எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு கரெக்டாக மடித்து நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம். மார்க் போட்டுட்டு இப்போ இந்த 3யும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்களுக்கு கிராஸ் அளவு எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதாவது வந்து இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம 1 இன்ச்சில் அதாவது வந்து உடம்பு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் 1 இன்ச்சுக்கு நம்ம கிராஸ் பிடிச்சா போதும். உடம்பு பஸ்ட்டு சைஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்கிற பட்சத்தில் 1.5 வரைக்கும் நம்ம பிடிக்கலாம். இப்போ நீங்கள் 1.5 இன்ச்சு நீங்கள் இங்கே பிடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல துணி கம்மியாகும். அதனால் நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கொஞ்சம் 1 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த இந்த இடத்துல நம்ம துணி பிடிக்கிறோம் இல்லையா? பிடிக்கும்போது துணி வந்து உள்ளடிக்கி போயிடும். அப்போ வந்து பட்டிக்கிட்ட வந்து துணி பத்தாம போகும். அதனால தான் உங்களுக்கு நம்ம அந்த இடத்துல 1 இன்ச்சு குடுக்குறோம். ஏன் இவங்களுக்கு வந்து 35 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இந்த 1 இன்ச்சு நீங்கள் குடுக்குறீங்க இல்லையா? அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து கிராஸ் அதிகமாக பிடிக்கிறதுனால நம்ம அந்த அந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு நம்ம அதிகமாக துணி விட்டு வெட்டுறோம். அவ்வளோதான். குழப்பிக்க வேண்டாம். இதோட கட்டிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் கட்டிங் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க இதை நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு போரிங்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரியலை. வாங்க 1.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு அரைக்காத் போட்டுக்கலாம். அரைக்காத் பண்ணியாச்சுங்களா? அவ்வளோதான். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்க வேண்டியது தான். கிராஸ் மட்டும் அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுப்பாக வேணும் அப்படின்னா நம்ம டாட் வந்து பக்கம் பக்கமாக பிடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சுடிதார் மாதிரி ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாம். வெட்டி எடுத்தாச்சு. நம்ம அரைக்காத் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் தைக்கும்போது அந்த சேம் சைடாக ஒரே மாதிரி உங்களுக்கு டாட்ஸ் வரும். அவ்வளோதான் இதோட கட்டிங். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்